Vanakkam. As a former police officer, I would like to post this video in the interest of public based on the past experiences that I had in my police service to have fair and free election on April 23rd. வர இருக்கும் ஏப்ரல் 23 அன்று வாக்கு நடைபெறும் நாளில் போலீசாரும் பொதுமக்களும் சந்திக்கக்கூடிய சவால்கள் முக்கியமாக ஒரு சில வாக்குச்சாவடிகளில் ஹென்ச்மேன் என்று சொல்லக்கூடிய வாங்கும் திறன் கொண்ட அரசியல் கட்சிகளுடைய அல்லது வாங்கும் திறன் கொண்ட அந்தந்த பகுதியினுடைய வேட்பாளர்களுடைய வல்லூர் குழுக்கள், வல்லூர் கூட்டங்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய சவால்களை போலீசார் சமாளிக்க வேண்டும், பொதுமக்களும் சமாளிக்க வேண்டும். எப்படி? ஏப்ரல் 23 தேர்தல் நாள் முதல் நாளே அந்தந்த வாக்குச்சாவடிக்கும் போலிங் அபிஷியல்ஸ் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அனைத்துடன் முதல் நாளே சென்று விடுவார்கள். இரவு அங்குதான் தங்குவார்கள். மறுநாள் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கி மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடைகிறது. இதில் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, காலையில் 7 மணிக்கே அனைவரும் சென்று வாக்களித்து விடுங்கள். 7 மணிலிருந்து மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் அனைவரும் சென்று வாக்களித்து விடுங்கள். அது ஒரு உகந்த நேரமாக இருக்கும். அமைதியான வாக்குப்பதிவிற்கு உகந்த நேரமாக இருக்கும். சரி, அதற்கு பிறகு என்ன சார் நடக்கும் என்று கேட்டால், நான் முதலில் குறிப்பிட்டேன் அல்லவா சில சவால்கள். வாங்கும் திறன் கொண்ட அரசியல் கட்சிகள், அந்தந்த பகுதியில் உள்ள வாங்கும் திறன் கொண்ட வேட்பாளர்கள், அவருடைய ஹென்ச்மேன் என்று சொல்லக்கூடிய வல்லூர் கூட்டங்கள் வாக்குச்சாவடியை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கும். இது எப்போது நடக்கும்? பிற்பகல் 3 மணிக்கு மேலே. ஏன் வட்டமிடுகிறார்கள்? திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். எப்படி வாக்குச்சாவடிக்குள் சென்று கள்ள ஓட்டு போடுகிறார்கள் என்பது குறித்து திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அனைத்து லாங்குவேஜ்லையும் வந்திருக்கிறது. தெலுங்கு திரைப்படங்கள்ல அதிகமாக காட்டுவாங்க. எப்படி சார் நடக்காது? எப்படி சாத்தியம்? உள்ள போலிங் அபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, அந்தந்த கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, எப்படி சாத்தியம் அது என்று ஒரு கேள்வி எழலாம். ட்ரூ, உண்மை. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பிரிசைடிங் ஆஃபீஸர் என்று ஒருவர் இருப்பார். அவர்தான் அத்தாரிட்டி. போலிங் அபிஷியல் 1 என்று ஒருவர் இருப்பார். அவருடைய ரோல் என்னன்னு சொன்னா, வாக்களிக்க வருகின்றவர் அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ள அந்த வாக்காளர் பட்டியலில் கண்டுள்ள பெயரும் வந்திருக்க வரும் ஒருவர் தானா என்பது அடையாளத்தை உறுதிப்படுத்துவார். உறுதியாக இருந்தால் அதற்கு பிறகு அடுத்தது 2வது போலிங் ஆபீஸில் அவருக்கு இன்டெலிபிள் இங்க் வைப்பார். அதன் பிறகு 3வது உள்ள போலிங் ஆபீஸில் ஏவிஎம் மிஷின் அருகே அமர்ந்திருப்பார். இவர் வாக்களிக்க உள்ளே சென்றதும் அதற்கு ஏதுவாக ஏவிஎம் மிஷினில் உள்ள பேலட் பேப்பரை ஆக்டிவேட் பண்ணுவார். ஒரு வாக்களித்து விட்டு வெளியே வரணும். இது ரொட்டீன் திங். சரி, இதில் எப்படி சாத்தியம்? இப்போ போலிங் ஆபீஸில் 1 இருக்கார் இல்லையா, அவருடைய ரோல் என்ன? ஐடென்டிஃபைங் த ஓட்டர். அவர் மட்டுமா பண்ணுவார்? எதுக்காப்புல ஒவ்வொரு வேட்பாளருடைய ஏஜென்ட் ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஏஜென்டுடைய வேட்பாளர், 4 எத்தனை வேட்பாளர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் அங்கே உட்கார்ந்துருக்கலாம். அவங்க கையிலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வழங்கியுள்ள அந்த வாக்காளர் பட்டியல் புத்தகம் இருக்கும். அப்போ ஒருத்தர் வாக்களிக்க வருகின்ற பொழுது போலிங் ஆபீஸில் 1 வந்து இவர்தான் வாக்காளர் பட்டியல் உள்ளவருடைய பேரும் வந்திருக்க வரும் ஒரே ஆள் தானா என்பதை உறுதிப்படுத்துகின்ற நேரத்திலே அவர்களும் அந்த வந்திருக்கின்றவரை உற்று நோக்குவார். இந்த பட்டியலில் உள்ள பெயரும் வந்திருக்க வரும் ஒருத்தர் தானே, அவர் லோக்கல் பீப்புளாக தான் இருப்பாங்க. எல்லா ஏஜென்ட்டுமே அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள்ன்றதுனால தெரியும் வந்திருக்கவர் அவர் தானா என்பது. சரியாக இருந்தால் அவர்களும் ஓகே என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி கள்ள ஓட்டு போட முடியும் என்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? இப்போ எப்போ
கள்ள ஓட்டு உள்ள போடுறாங்கன்னா 3 மணி மத்தியானம் காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரலையும் எல்லாம் இந்த ஜென்யூன் பர்சன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள அந்த புத்தகத்தில் யார் யார் போடவில்லை என்பது அவர்களுக்கு ஓரளவுக்கு வெளிச்சத்துக்கு வரும். இந்த வாக்குச்சாவடியில் இத்தனை வாக்குகள் பதிவாகவில்லை, 3 மணி ஆகிவிட்டது, யாரும் வரவில்லை என்கின்ற பொழுது அந்த வாக்குச்சாவடியை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வாங்கும் திறன் கொண்ட இந்த வல்லூர் கூட்டம் இருக்கு இல்லையா, அவருடைய மூக்கு வேக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு இட்ட பணி, அவங்களுக்கு அசைன் செய்யப்பட்ட பணி அதுதானே. சரி, அந்த வாக்குகளை எப்படி நாம் செலுத்துவது? அவன் வரல, அவன் பேர் வாக்கு பட்டியலில் இருக்கு, பட் ஆள் இல்லை, ஒருவேளை அவன் வராமே இருக்கலாம். அந்த வாக்கை நாம் நமக்கு வேண்டிய வேட்பாளருக்கு எப்படி செலுத்துவது என்று ஒரு யோசனை அவர்களுக்குள், அந்த ஹென்ச்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லூர் கூட்டம் அவர்களுக்கு இருக்கும். அப்ப எப்படி பண்ணுவாங்க? அதை எப்படி செய்ய முடியும்? உள்ள இவ்வளவு பேர் போலிங் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட் இருக்காங்க, எப்படி செய்ய முடியும்? இப்ப ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, ஏஜென்ட் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமா ஏ என்கிற ஒருத்தர் வர்றாரு வாக்களிக்க, ஆனா அவர் வந்திருக்கவர் ஏ என்பவருடைய வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற ஏ என்பவருடைய வாக்கை அளிக்க பி என்பவர் வருகிறார். அவர் பி என்பவர் தானா என்பது அந்த புகைப்படம் உண்மையில் கொரலேட் பண்ணணும். அதையும் தாண்டி அந்த போலிங் அபிஷியல் ஒன்று இருக்கார் இல்லையா, அவர் தான் அதை உறுதிப்படுத்தணும். அப்படி மாறுகின்ற பொழுது அங்கே எதுக்க உட்கார்ந்துருக்க ஏஜென்ட், சார் இவர் பட்டியலில் உள்ள ஏ கிடையாது, இவர் பி, இவர் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணனா கண்டிப்பா செய்ய முடியாது. பட் வாட் வுட் ஹேப்பன்? இப்ப சில இந்த வாங்கும் திறன் கொண்ட சில அந்தந்த பகுதியில் உள்ள வேட்பாளர்கள், வாங்கும் திறன் கொண்ட அந்தந்த பகுதியில் உள்ள அரசியல் கட்சிகள், they would attempt to purchase the agents of the other candidates also. அப்ப சப்போஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு உதாரணமா மன உறுதியுடன் உள்ளவர்களே வாங்க முடியாது. மன உறுதி, நம்ம நம்பி நம்முடைய வேட்பாளர் நம்மை ஏஜெண்டாக நியமித்திருக்கிறார், நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது, நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாது என்ற உறுதியான எண்ணம் கொண்டால் நிச்சயமாக அவர் வெளியே போக மாட்டார். சப்போஸ் அவருக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருந்து அந்த பிரேக்கிங் பாயிண்டை உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, தென் you will get yielded. சரி, அவங்க ஈல்டானா போலிங் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, போலிங் அபிஷியல்ஸ் ஹானஸ்ட் பீப்புளாக இருக்கணும், நேர்மையாகவும் நியாயமாகவும் மனசாட்சியுடன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ளும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருந்து அந்த பிரேக்கிங் பாயிண்டை உடைத்து விட்டார்கள். யாரு? அந்த ஹென்ச்மேன். வாக்குச்சாவடியை சுற்றி வட்டம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஹென்ச்மேன் உடைத்து விட்டால் தென் என்ன நடக்கும்? வாட் வுட் ஹேப்பன்? இந்த திரைப்படங்களை, ஆந்திரா திரைப்படம், தெலுங்கு திரைப்படங்களை பார்ப்பது போல வருவான் ஒரு ஆள், கேள்வி கேட்க வேண்டிய ஏஜென்ட்டும் 4 எல்லா ஏஜென்ட்டும் வாய மூடிக்கிட்டான், அபிஷியல்ஸும் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டாங்கிற பொழுது தென் தே வில் கேஸ்ட் ஆல் தோஸ் கள்ள ஓட்டு. அது சினிமாவில் வர மாதிரி தான் நடக்கும். அது நடக்கக்கூடாது என்றால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பகுதியிலையும் மொபைல் பார்ட்டி என்று ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பூத்துக்கும் போலீஸ் இருப்பாங்க, பட் சிங்கிள் போலீஸ் தான் இருப்பாங்க. பதட்டத்துக்குரிய வாக்குச்சாவடியில் மட்டும் கூடுதலாக போலீஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த 10-12 வாக்குச்சாவடிகளை சுற்றி சுற்றி வளம் ரவுண்ட் பாதுகாப்பு பணி செய்து கொண்டிருக்கின்ற வகையில் ஒரு மொபைல் பார்ட்டி இருப்பாங்க. மொபைல் பார்ட்டிக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், கூடுதலாக போலீஸ் இருப்பாங்க, வண்டிக்குள்ள இருப்பாங்க, மைக் ஃபிட்டட் வெஹிக்கிள், ஒவ்வொருத்தருடையும் வாக்கி டாக்கி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் அங்கே ரீச் ஆயிடுவாங்க. அந்த வகையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்? நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு மேல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியை சுற்றி இந்த வாங்கும் திறன் கொண்ட அரசியல் கட்சிகள், அந்தந்த பகுதியில் இருக்கின்ற வாங்கும் திறன் கொண்ட வேட்பாளர்களுடைய அந்த ஹென்ச்மேன், அவங்க வல்லூர்கள் போல் வட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களை விரட்டி விட்டுறணும்.
யாரும் அங்கே அசம்பிள் ஆகவே விடுறாங்க. அப்படி அசம்பிள் ஆனோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க. அதனால அது மொபைல் பார்ட்டி தே ஷுட் நாட் அலோவ் தி எனி ஹென்ச்மேன். அந்த ஒரு வாக்குச்சாவடிக்குள்ளார வந்து ஒரு கும்பலாக அந்த தள்ளி நின்னாலே அப்போ அங்கே ஒரு கான்ஸ்பிரசி உருவாகுதுன்னு அர்த்தம். அந்த கான்ஸ்பிரசிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி போலிங் அஃபீஷியல்ஸ் அவங்க வந்து ஹானஸ்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து திரைப்படங்களை வருவது போல் செய்ய முடியாது. முக்கியமாக அது எங்கே இதை வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் மாவட்ட உயரதிகாரிகளுடைய கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி அருகாமையில் இருக்கின்ற பூத்துகளில் இது நடக்காது. இது எங்கே நடக்கும்னு சொன்னால் ரிமோட் பிளேசஸ், ரிமோட்டாக ஒரு ஒன்றில் இருக்கிற கிராமத்தில் ஒரு ரிமோட்டில் இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மேன் இருப்பார் அந்த பூத்தில். அங்கே வந்து அந்த ஹென்ச்மேன் பீப்புள், அந்த வாங்கும் திறன் கொண்ட அந்த அரசியல் கட்சிகள், வாங்கும் திறன் கொண்ட வேட்பாளர், அந்தந்த பகுதியில் வேட்பாளர்களுடைய அந்த ஹென்ச்மேன் அவங்க வந்து சப்போஸ் இஃப் தேவர் ஏபிள் டு பர்ச்சேஸ் தி கேண்டிடேட்ஸ், ஏஜென்ட்ஸ் able to purchase the officials, then what would happen, you all know, then cinematic voting will be there. அது கூடாது. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த மொபைல் பார்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக ரவுண்டில் இருக்கும் பொழுது அந்த ஹென்ச்மேன் என்று சொல்லக்கூடிய, அதாவது they would expect opportunity to collude with the other agents, officials, to cast their vote in between the 3 p.m. to 6 p.m. That is very important. அதனால போலீஸ் அஃபீஷியல்ஸ் அதே மாதிரி இது எல்லாம் ஜோனல் டீம் வேறு ரவுண்டில் இருக்கும். அவங்க வந்து ரெவென்யூ பீப்புள்ஸு, தாசில்தார், டெப்டி தாசில்தார் கேடரில் அவங்க ரவுண்ட்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு 10-12 பூத்து அலாட் பண்ணி அவங்களும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மொபைல் பார்ட்டிக்கும் ஜோனல் டீமும் பேரலாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த ஹென்ச்மேனை வந்து அங்கே குழும விடாமல் தடுத்துட்டாலே பிரச்சனை இருக்காது. அது அவ்வப்போது அவங்களை சேஸ் பண்ணி விரட்டிடணும். எல்லார் கையிலையும் இப்போ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன். அது மாதிரி ஹென்ச்மேன் எங்கேயா குழுமிருந்தாங்கன்னா வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு வந்து 10 துப்பாக்கி செய்கிற வேலையை ஒரு வீடியோ செஞ்சிருது. எல்லாம் எஸ்கேப் ஆகி போயிடுவான். வீடியோவில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். எப்போ ஒருத்தன் துணிச்சலாக தப்பு பண்ணுவான்னா தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இந்த தப்பை பண்ணிட்டு நம்ம வாடு போயிட்டே இருக்கலாம், தன்னை யாரும் வந்து ஐடென்டிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு அந்த துணிச்சலை, குற்றம் செய்கின்ற துணிச்சலை கொடுக்கும். நீங்கள் டக்குன்னு வீடியோ பண்ண நீங்கள் சொன்னால் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான். 23 அன்று நாம் நல்ல 7 மணிக்கெல்லாம் அமைதியான முறையில் வாக்களிக்கின்ற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடத்துவதற்கு நாம் அனைவருமே ஒன்றுபட்டு ஒரு கரம் கோத்து நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.